இதுதான் நோயோடைய 3வது காரணம். இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கான காரணிய அறிஞ்சு, அத நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஈஸியா அவங்களுடைய பிரச்சனைய சால்வ் பண்ணலாம். தலைவலியிலேயே ஒத்த தலைவலியில இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்மோன் டிஸ்ரப்ஷன் இம்பேலன்சஸ்னால வந்திருக்கா? இல்ல அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? மூட் ஸ்விங்ஸ்னால வந்திருக்கா? தூக்கமின்மைனால வந்திருக்கா? ஓகே. ஸோ அவங்களுடைய ட்ரிகர் என்னவா இருக்கு? அப்படின்ற விஷயத்த அவங்களுடைய நாடி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி நம்ம சிகிச்சை குடுக்கும்போது, அதுக்கு ஒரு நல்ல தீர்வ வந்து நம்ம சீக்கிரத்திலேயே பார்க்க முடியும். இப்போ இந்த மாரி வலி இதெல்லாம் வராங்க, மூட்டு தேய்மானத்தோட வராங்க, இடுப்பு வலியோடலாம் வராங்க அப்படின்னா, ஸோ அங்க பெயினையும் குறைக்கிறோம், போஸ்டரையும் கரெக்ட் பண்றோம். இதோடைய காரணிய நம்ம ட்ரீட் பண்றது. இப்போ அந்த பேக் பெயின்க்காக வராங்க அப்படின்னா, போஸ்டர் ராங்கா இருக்கும். ஸ்பைன்ல அலைன்மெண்ட் வந்து மிஸ் ஆயிருக்கும். அப்ப இந்த டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கும். இல்ல அந்த வெர்டிபிராஸோடைய அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கும். ஸோ அந்த ஸ்பைன் அலைன்மெண்ட்ட நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, பெயின வந்து ரிலீவ் பண்ணிடலாம்.